Dear students, plus 2 maths chapter 12 discrete mathematics தனிநிலை கணிதம் example 12.7 verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for following operation on the given m star n equal to m plus n minus mn m comma n in z. இப்போ ஸ்டாரோட டெஃபினேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எம் ஸ்டார் என் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் மைனஸ் எம்என் எம் கமா என் இன் இசட். இந்த ரெண்டு நம்பருமே எங்கே இருக்குன்னா இன்டிஜர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஸ்டாரோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எம் கமா என் இன் இசட் அப்படின்னு எடுத்தோம்னா m ஸ்டார் n ஈக்குவல் டு m ப்ளஸ் n மைனஸ் mn இது வந்து கொடுத்துருக்கிறது. நமக்கு இசட்டில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் வந்து பைனரி அப்படின்றது தெரியும். அதனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதனால் இது மூணுமே சேர்ந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இசட்டில் இருக்கும். அப்போ இது மூணுமே வந்து இந்த மூணு டேர்முமே இசட்டில் இருந்துச்சுன்னா எம் ஸ்டார் என்ன கட்டாயமாக எதில் இருக்கும்னா இசட்டில் இருக்கும். அதனால் ஸ்டார் வந்து எதில் பைனரி அப்படின்னா இசட்டில் வந்து பைனரி. therefore the closure property is true on z அப்படின்னு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே போல் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம். எம் கமா என் இன் இசட்னு எடுத்துக்கிறோம். எம் ஸ்டார் என் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எம் ப்ளஸ் என் மைனஸ் எம்என் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரண அடிஷன் இன்டிஜரில் வந்து காம்படேட்டிவ், அதே போல் மல்டிப்ளிகேஷனும் காம்படேட்டிவ்ன்றதுனால இதை நம்ம மாற்றிக்கலாம். என் ப்ளஸ் எம் மைனஸ் என்எம் அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா என் ஸ்டார் எம் இது வந்து எதில் இருக்கும்னா இசட்டில் இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எம் ஸ்டார் என் ஈக்குவல் டு என் ஸ்டார் எம் அப்படின்னு கிடச்சிருக்கு. therefore the commutative property is true on z under star அப்படின்னு எழுதிக்கலாம். associative property take m comma n comma p in z. We have to prove that m star n star p equal to m star ப்ராக்கெட்டில் வந்து n ஸ்டார் p அப்படி இது ரெண்டு தான். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது m ஸ்டார் n ஸ்டார் pன்னு வரும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் பிரகாரம் எழுதிக்கலாம். m ப்ளஸ் n மைனஸ் mn அதுக்கப்புறம் ஸ்டார் p அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து இது வந்து m மாதிரி இது n மாதிரி. அப்போ m ப்ளஸ் n மைனஸ் mn. அப்போ இதை வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா m ப்ளஸ் n மைனஸ் mn ப்ளஸ் p இந்த பியால் இந்த மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். மைனஸ் mp மைனஸ் np மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் mnp அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறோம். m ப்ளஸ் n ப்ளஸ் p மைனஸ் mn மைனஸ் np மைனஸ் mp ப்ளஸ் mnp இது எதில் இருக்கும் அப்படின்னா இசட்டில் இருக்கும். இது அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடும் அதே போல் தான் எழுதிக்கிறோம். எம் ஸ்டார் ப்ராக்கெட்டில் என் ஸ்டார் பி என் ஸ்டார் பிக்கு என் ப்ளஸ் பி மைனஸ் என்பி அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்தது இது வந்து எம் ஸ்டார் இது வந்து என்னன்னு வச்சுக்கிறோம். இது எம் ப்ளஸ் என் மைனஸ் எம்என் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு என்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எழுத போகிறோம். எம் ப்ளஸ் என் ப்ளஸ் பி மைனஸ் என்பி மைனஸ் எம் இன்ட்டு இது ஃபுல்லாக எழுதிடுவோம். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் m ப்ளஸ் n ப்ளஸ் p மைனஸ் np இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது m இன்ட்டு n mn மைனஸ் mp அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் mnp அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கடுத்தது இதையும் நம்ம ஆர்டர் பண்ணி m ப்ளஸ் n ப்ளஸ் p மைனஸ் mn மைனஸ் np மைனஸ் mp ப்ளஸ் mnp இதுவும் இசட்டில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இசட்டில் ட்ரூ அண்டர் ஸ்டார். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி வந்து இ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படி அசியூம் பண்ணோம்னா நமக்கு எம் ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் எம் ஈக்குவல் டு எம்ன்னு கிடைக்கணும். இதில் ஒன்று மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். எம் ஸ்டார் இ ஈக்குவல் டு எம் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணேன்னா இது வந்து டெஃபினேஷன் பிரகாரம் எம் ப்ளஸ் இ மைனஸ் எம்இ ஈக்குவல் டு எம்முன்னு வந்துடும். எம்எம் கேன்சல் ஆகிடும். இ தான் நமக்கு தேவை. காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இ இஸ் ஈக்குவல் டு 0 பை 1 மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0 இன் இசட். இப்போ நமக்கு நல்லா தெரியுது இந்த 0 வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் இசட்டில் அண்டர் ஸ்டார் அப்படின்றது.
இதுக்கு அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். இப்போ எலிமெண்ட் இன்வர்ஸ் எலிமெண்ட் வந்து எம் டேஷ்னு எடுத்துக்கிறோம். இசட்டில் is to be found such that m star m dash equal to m star m equal to ன்னு வரணும். இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே தெரியும், 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒன்று எடுத்துக்கிறோம். m star m dash equal to 0ன்னு எடுத்தோம்னா டெஃபினேஷன் பிரகாரம் m + m dash minus m dash equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் m வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடும், மைனஸ் m ஆகிடும். m dash காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோம்னா 1 - m is equal to -m. therefore m dash equal to -m/1 - m. இப்போ நம்ம 1 - m வந்து 0வாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன வராதுன்னா இந்த கோஷன்ட் வந்து டிஃபைன் ஆகாது, அதாவது அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் m = 1 அப்படின்னும் போது m dash இஸ் நாட் டிஃபைன்டு, அதாவது இன்வர்ஸ் எலிமெண்ட் வந்து டிஃபைனே பண்ண முடியாது. சப்போஸ் m = 2 அப்படின்னு எடுக்கிறோம். m dash equal to -m/1 - mன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் 2 கொடுக்கும்போது -2/1 - 2ன்னு வரும், which is equal to -2/-1 which is equal to 2. நம்ம வந்து ஒரு தேற்றம் பார்த்துருக்கோம். இன்வர்ஸ் எலிமெண்ட் வந்து ஒவ்வொரு செட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அது வந்து யூனிக் எலிமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு தேரம் பார்த்துருக்கோம். இங்கே நாம் m எடுத்தோம், ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா அதனுடைய இன்வர்ஸும் 2 வருது. இது வந்து பாசிபிள் கிடையாது. m m dash it is not possible. therefore there is no inverse element on z and a star. இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.